இது பயங்கர சேடான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க, யாரோ பால்கனியில் தொங்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் ஃபயர் ஃபைட்டர் வந்து அவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையில் நடந்தது அது கிடையாது. இவங்க 2 பேரும் சைனாவில் இருக்கக்கூடிய ஜாங்ஜியாங் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த மேரிட் கப்புள். ஒரு நாள் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக தீ பிடிச்சி எரியுது. இவங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லாக ஸ்மோக்கு, ஹீட், அந்த ஃபயரே வந்துட்டு உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் இவங்களால வந்துட்டு டோரை திறந்து வெளியே இறங்கி போக முடியல. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட ஒய்ஃபை பால்கனி வெளியே தொங்க விட்டு இவர் வந்துட்டு மேலே நின்று அவங்களை பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவங்க ஒய்ஃபுக்கு தீக்காயம் படக்கூடாது அப்படிங்கறக்காக. வீட்டுக்குள்ள ஃபுல்லா தீப்பத்தி எரிஞ்சிருக்கு, ஃபுல் ஸ்மோக்கு. ஆனா இவர் வந்துட்டு உள்ள நின்னுக்கிட்டே ஒரு ஒய்ஃபை வெளியில விட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தப்ப அவர் வந்துட்டு ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பாருன்னு நினைப்பீங்க. அவர் டிஷர்ட்டே போடல. அவரோட பாடி 98% ஃபுல்லுமே எரிஞ்சிருச்சு. அவரோட ஒய்ஃப் வந்துட்டு காப்பாற்றப்பட்டாங்க, பட் அவர் காப்பாற்றப்படலை. அவ்வளோ நெருப்புலையும் அவரோட 98% பாடி வந்துட்டு பேர்ன் ஆனதுக்கப்புறமும் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வர்ற வரைக்கும் அவர் ஒய்ஃபை கேரி பண்ணிக்கிட்டே இருந்தார். என் உயிருக்கு என்னாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபை காப்பாற்றிருக்காரு. மென் இன் லவ்.